அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. உங்கள் ருத்ரா பேசுறேன். நமது கோவை சகோதரிகள் சேனல்ல இன்னைக்கு எது சம்பந்தப்பட்ட வீடியோ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, வெர்ஜின் கோகோனட் ஆயில் அதை எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதிகமா காஸ்மெட்டிக்காகவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. மருத்துவ ரீதியாக இதனுடைய பலன்கள் அதிகமாக இருக்கு பொதுவா சொல்லுவாங்க. மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு இது அற்புதமான ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, வெரிகோஸ் வெயின் பிரச்சனை இருக்கிறவர்கள் மற்றும் மூட்டு வலி பிரச்சனை அதிகமாக இருக்கிற அன்பர்கள் இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில நீங்க தொடர்ந்து தினமும் 5 முதல் 10 ml மட்டும் நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த ஒரு அற்புத பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கான வியாபார வாய்ப்பும் அதிகமாக இருக்கு. இது உங்களுடைய சொந்த தேவைக்கும் நீங்க செஞ்சுக்கலாம். உங்களுடைய தொழிலாகவும் இதை நீங்க தாராளமா மாத்திக்கலாம். இதுல நீங்க எந்த அளவுக்கு செஞ்சு இதை நீங்க தொடர்ந்து கொண்டு வரீங்கிறத நம்மளோட வெற்றி இதுல இருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா நான் தேங்காய் இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய தேங்காய் 2 தேங்காய் தான் எடுத்திருக்கேன். இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய தேங்காய் 2 தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்னதா இது பண்ணியிருக்கேன். இதுல 2 முறை இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த தோல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாமே நீங்க சீவிட்டு கூட நீங்க வெறும் அந்த வெள்ளை நிறத்துல மட்டும் தேங்காய நீங்க அரைச்சு எடுத்துக்கலாம். இல்ல நீங்க இந்த இதோட பின் தோலோடவும் நீங்க போடலாம். நான் எப்பவுமே இந்த தோலோட தான் பயன்படுத்துவேன். அழகுக்காக, அதாவது அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பிற்காக இதை நீங்க இந்த எண்ணெயை பயன்படுத்தும் பொழுது இந்த மேல் தோலை நீங்க எடுத்துடலாம் தாராளமாக. அதனால எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனா ஆரோக்கியத்துக்காக நம்ம இதை கொண்டு போகும் பொழுது நான் இதை நிச்சயமா இதை நான் போட்டுருவேன். இத பயன்படுத்தி தான் நீங்க இந்த ஆயிலை செய்யணும். சரிங்களா? இதை நீங்க எப்படி செய்யணும்னா, இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல போட்டுட்டு முதல்ல ஒரு சுத்து சுத்திரணும். முதல்ல மிக்சி ஜார்ல இந்த மாதிரி தேங்காயை மட்டும் போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க, தண்ணி விடாம. அதுக்கப்புறம் தண்ணி விடுங்க. ஆரம்பத்துல நீங்க தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா தேங்காய் உங்களுக்கு நல்லா அரைப்படாது. இதை மறுபடியும் அரைச்சு எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா நல்லா அரைச்சிருக்கோம். இதை நம்ம வடிகட்டிக்கலாம். நீங்க காட்டன் துணியில போட்டும் கூட நல்லா வடிகட்டுறாங்கனாலும் வடிகட்டிக்கலாம். தேங்காய் சக்கை நமக்கு பால்ல விழுகக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா தேங்காயும் நல்லா அரைச்சிட்டு முதல் பால் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதை வச்சு நீங்க ஏதாவது ஒரு டிஷ் செய்யறீங்க, இல்ல வேற எதுக்காவது நீங்க பயன்படுத்துறீங்கன்னா முதல் பால்லே போதும். நம்ம எதுவும் அந்த மாதிரி எடுத்துக்கல அப்படின்னா இதை மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு 2வது பாலாவும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நீங்க பால் மட்டும் போதும், இதை நம்ம ஏதாவது உபயோகப்படுத்திக்கலாம்னா நீங்க அதை என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த இதை வச்சு நீங்க தேங்காய் மிட்டாய் செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாக்லேட் மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. பிஸ்னஸ் சம்பந்தமான இதை மதிப்பு கூட்டுறதுல இதனுடைய செய்முறைங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு எது சௌகரியமா இருக்கோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப நான் இதை பயன்படுத்தலைங்கிறதுனால என்ன பண்ணிடுறேன்னா, இதை போட்டு 2வது தேங்காய் பால் 2வது பாலும் எடுத்துக்கிறேன். பாத்தீங்கன்னா 2வது பால் எடுக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறது, அதைத்தான் நான் ஊற்றுறேன். ஃபர்ஸ்ட் பால் ரொம்ப திக்கா இருந்துச்சு. 2வது பால்ங்கிறது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கு, பாத்தீங்கன்னாலே தெரியும். இதுக்கு மேல நம்ம எடுக்க வேண்டாம். இந்த தேங்காயும் நீங்க வீண் பண்ணணும் அப்படிங்கறதுலாம் இல்ல. இதுல நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் நீங்க பதப்படுத்தி வச்சுட்டு நீங்க வீட்டு சமையலுக்காக நீங்க பயன்படுத்திக்கலாம். நான் இது தேங்காய் மிட்டாய், சாக்லேட் இந்த மாதிரி இது செய்யறதுக்கு 2வது தேங்காய் பால் எடுத்ததுக்கு அப்புறம் அது
அந்த சுவை சரியா வராது. சரிங்களா? அவ்வளவுதான். இது நல்லா நம்ம பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா தேங்காயில இருந்து நம்ம 2 பால் எடுத்து வச்சிருக்கோம். இதை ஒரு மூடி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடணும். ஒரு 6ல இருந்து 10 மணி நேரம் அளவுக்கு நம்ம விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் இதை நம்ம பயன்படுத்தணும். அது எப்படின்னு நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இங்க அடியில பாருங்க, இந்த தண்ணி தனியாவும் பால் தனியாவும் நிக்குது. ஓகேங்களா? இந்த பாலை மட்டும் கெட்டியா இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்து பாத்திரத்துல போட்டு நல்லா காய்ச்சணும். மெதுவா எடுக்கணும். அடியில இருக்கிற அந்த தண்ணி எடுத்துறாங்க. அந்த ஆடையை மட்டும் மெதுவா எடுக்கணும். நான் ஃப்ரீசருக்குள்ள வைக்கல, ஃப்ரிட்ஜ்ல மட்டும்தான் வச்சிருக்கேன். நீங்க ஃப்ரீசருக்குள்ள வைக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சு எடுத்துக்கலாம், தப்பு இல்ல. ஒரு சிலர் அந்த தேங்காய் பாலை டைரக்டா போட்டு அப்படியே நல்லா காய்ச்சி எடுப்பாங்க. அப்படி காய்ச்சினீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் கம்மியா வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா அதை நம்ம காஸ்மெட்டிக் ஐட்டத்துக்காக தான் பயன்படுத்த முடியும். இப்படி எடுக்கும் பொழுது அந்த மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி காய்ச்சற எண்ணெய தினமும் காலையில ஒரு 5 ml மட்டும் குடிச்சுக்கிட்டா போதும். நீங்களே வீட்லயும் கூட செஞ்சுக்கலாம். இல்ல நீங்க இதை ஒரு தொழிலாவும் எடுத்து செய்யலாம். இதுக்கு அதிகமான வரவேற்பு இருக்கு. மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், சரிங்களா, சரியான ஞாபக சக்தி வரல, மூளை வளர்ச்சி இதா இருக்கு, ஸ்பெஷல் சில்ட்ரன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு இது ஒரு அருமருந்துன்னே சொல்லுவாங்க. தினமும் 2 வேளை கொடுப்பாங்க. நல்லா காய்ச்சணும். அடி பிடிக்காம அப்பப்ப கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் ஆகும். அந்த தேங்காயோட பதத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நேரங்கிறது மாறுபடும். 1/2 மணி நேரத்துலயும் முடியும், 40 நிமிஷமும் ஆகும், 20 நிமிஷமும் ஆகும், 50 நிமிஷமும் ஆகும். சரிங்களா? எனக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்கிறத நான் சொல்றேன். தயிர் மாதிரி திரையிற மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க அந்த இது இல்லாம நீங்க அப்பப்ப லைட்டா அடி பிடிச்சிடாம கிளறி விடுங்க. இந்த தண்ணி காமிக்கிறதுக்கு மறந்துட்டேங்க. அந்த ஆடைகள்லாம் எடுத்தது போக இது வெறும் தண்ணியா இருக்கு பாருங்க. இதை நீங்க சமையலுக்கு எதுக்காச்சும் வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். நான் மெயினா எதுக்காக பயன்படுத்துறேன்னா, இட்லி மாவு அரைக்கிறதுக்கு இந்த தண்ணியை நான் பயன்படுத்துவேன். இல்ல உங்களுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்கு விருப்பம் இல்லைன்னா தாராளமா கீழே விட்டுறதா இருந்தாலும் நீங்க எடுத்து கீழே ஊத்திடலாம், உங்களோட விருப்பம். நான் இது யூஸ் பண்ணோம்னா நல்லா இருக்கும். டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்கும், குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்கும். இட்லி மாவு கரைக்கீழே இதெல்லாம் ஊத்துனீங்கன்னா அரிசிக்கு ஊற்றணும், உளுந்துக்கு ஊத்துறத விட அரிசிக்கு ஊற்றி அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இளநீர் இட்லி மாவுங்கிறதுக்கு ஈக்குவலா இது நல்லா வரும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் நல்லா கொதிக்கணுங்க. இப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 15 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இன்னும் அந்த ஒரு பதம்லாம் வரல. இன்னும் ரொம்ப லேட் ஆகும். அப்பப்ப நான் எவ்வளவு நேரம் ஆகுதுங்கிறது உங்களுக்கு சொல்றேன். நல்லா உங்களுக்கு இது எப்படி சொல்லணும், இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணிலாம் கொஞ்சம் வத்தி இருக்கு, கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட 25 நிமிஷம் கொதிச்சிருக்கு.
இன்னும் கொதிக்கணும். இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. நல்லா காயுங்க. ஏன்னா நான் கேஸ்ல செய்யறது தான் முதல் முறை உண்மையை சொல்ல போனா. எப்பவுமே விறகுக்குள்ளதான் வச்சு கொஞ்சம் பெரிய பாத்திரத்துல ஒரு 50 தேங்காய் 40 தேங்காய் அந்த மாதிரி வச்சு இன்னொருத்தவங்க ஹெல்ப்போட நல்லா கிளறிட்டு இருக்கோம். சின்ன அளவுல செய்யறதும் சரி, கேஸ்ல செய்யறதும் இதான் முதல் முறை வீடியோக்காக காமிக்கணும்ட்டு. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகும். விறகடுப்புல செஞ்சோம்னா இதனுடைய பலன், மருத்துவ பலன் இன்னும் நல்லா இருக்கும். நமக்கு கொஞ்சம் லாபமும் நல்லாவே நிற்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா கேஸை கம்பேர் பண்ணல விறகு கொஞ்சம் நமக்கு செலவு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு விறகு கொஞ்சம் ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். அதுக்காக நாங்கள் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டிய ஒர்க் இருக்காது. அதனால உங்களோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க எந்த இடத்துல காய்ச்சலாமோ நீங்க அதை முடிவு பண்ணி காய்ச்சிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 நிமிஷம் வரைக்கும் காய்ச்சி இருக்கு. இப்ப பாருங்க தேங்காய் பால் எந்த அளவுக்கு இருந்து இப்ப எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு. இன்னும் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் எல்லாம் ஆகும். ஒரு 15 நிமிஷம் ஆகும். சரிங்களா? இன்னும் வத்திட்டு அதுல இருந்து எண்ணெய் கொடுக்கும். இன்னும் வத்தினாத்தான் அதுல இருந்து நமக்கு எண்ணெய் கொடுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு கெட்டியா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட 50 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த தேங்காயுடைய வாசனை நல்லாவே வருது. ஆனா இன்னும் எண்ணெய் வெளியில வரல. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வரைக்கும் கைவிடாம நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்ப பார்த்தோம்னா இந்த தேங்காய் பால் பாத்தீங்கன்னா நல்லா கெட்டியாகி ஒரு ப்ரௌன் நிறத்துக்கு வந்துருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு தெரியும். இன்னும் அந்த இது ப்ரௌன் நிறம்ங்கிறது இன்னும் நல்லாவே வரணும். ஓகேங்களா? இன்னும் எண்ணெய் வரணும். வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்து ஆற வச்சு நம்ம தேங்காய் எண்ணெய வடிகட்டணும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆயிருச்சு. அந்த தேங்காய் எண்ணெய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியா பிரிஞ்சு வந்து நிக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நானு கிளறிட்டு அதுக்கப்புறம் அடுப்ப அணைச்சிருவோம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த தேங்காயோட இது எல்லாமே தேங்காய் பாலோட இது எல்லாமே நல்லா கருகுன மாதிரி வந்துருச்சு. ஆனா ரொம்ப கருகுல. அது ஒரு டார்க் மெரூன் கலர்ல வந்திருக்கு. வந்ததுக்கு அப்புறம் இப்ப அடுப்ப நம்ம அமர்த்தியாச்சு. நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வடிகட்டிக்கலாம். இப்ப பாருங்க தேங்காய் எண்ணெய் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்ட்டு. நல்ல வாசனை. அப்படி ஒரு வாசனை உங்களுக்கு வரும். நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல மணமா இருக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வடிகட்டலாம். அதுக்கப்புறம் அந்த தேங்காயோட அளவு எந்த அளவுக்கு இருந்துச்சு, தேங்காய் பாலோட அளவு எவ்வளவு இருந்துச்சு, மீதி நமக்கு எந்த அளவுக்கு எத்தனை அளவுக்கு நமக்கு தேங்காய் எண்ணெய் கிடைச்சதுங்கிற அளவுக்கு முழுமையா நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம அந்த தேங்காய் உடைச்சிட்டு அந்த தேங்காய் துருவல் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா சரியா 380 கிராம் அளவுக்கு இருந்துச்சு. அதுல நம்ம 2 மடங்கு தண்ணி ஊத்தி தேங்காய் பால் எடுத்தோம். 2 முறை தான் எடுத்தோம். 3வது முறை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் காயறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால 2 முறை எடுக்கிறதா உங்களுக்கு சரியா வரும். 2 மடங்கு தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 750 ml அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா தேங்காயை அரைச்சு நம்ம தேங்காயோட அந்த பால் எடுத்தோம். தண்ணி ஊத்திட்டு நல்லா அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தேங்காய் பாலோட அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லிட்டரு வந்துச்சுங்க. அதில் 6லேருந்து 7 மணி நேரம் அளவுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த தேங்காய் பாலில் இருந்து நம்ம எடுத்த அந்த ஆடை, அந்த ஆடையோட அளவு பார்த்தீங்கன்னா 460 கிராம் அளவுக்கு வந்துச்சு. அதை நல்லா கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் அளவுக்கு நல்லா நம்ம காய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு எண்ணெய் வருதுன்னு பாருங்க. பொதுவாக நம்ம சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு சாதாரணமாக செக்கு தேங்காய் எண்ணெயே போதுமானது.
இது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதுக்காக ரொம்ப ஒரு அற்புதமா இருக்கு. மார்க்கெட்ல நிறைய வரவேற்பு இருக்கு. ஆனா இதை நம்ம சரியா கொண்டு போய் சேர்க்கணும். இது நம்ம சொந்த தேவைக்காகவும் நம்ம செய்யலாம். இது ஒரு தொழில் முறையாகவும் நம்ம கொண்டு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஒரு 60 ml அளவுக்கு தான் வந்திருக்கு. சரிங்களா? ஆனால் இதில் வேலைப்பாடுகள் ரொம்ப அதிகம். அதே சமயத்தில் லாபமும் இதில் அதிகமாக இருக்கு. இந்த எண்ணெயை நம்ம பல்வேறு விதங்களில் நம்ம பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு இதனுடைய பலன்கள்ங்கிறது இருக்கு. நீங்கள் இந்த எண்ணெயை வடிகட்டும் பொழுது கொஞ்சம் இளம் சூடாக இருக்கிற நேரத்துலையும் நீங்கள் வடிகட்டலாம். ரொம்ப டார்க் மெரூன் இல்லாமல் ஒரு அளவான மெரூன் கலரில் இருக்கிற பொழுதும் நீங்கள் அடுப்பு அணைக்கலாம். ஆனால் டார்க் மெரூன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வச்சிருந்து அதை காய்ச்சிட்டு எடுத்து வடிகட்டும் பொழுது தான் எண்ணெயோட லைஃப்ங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இது ஒரு 6லேருந்து 7 மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும். சரிங்களா? இந்த ஒரு நிறத்துல வந்ததுக்கு அப்புறம் நம்ம வடிகட்டுறதா ரொம்ப நல்லா இருக்கும். நான் இளம் சூடா இருக்கையில நான் எப்பவும் வடிகட்ட மாட்டேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் வடிகட்டுவேன். இதை தொடர்ந்து நம்ம எடுத்துட்டு வரும் பொழுது அந்த அளவுக்கு மருத்துவ பலன்கள், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வா இருக்கும். உள்மருந்தாவே எடுக்கலாம். இது உங்களோட சொந்த உபயோகத்துக்கும் நீங்க செஞ்சுக்கலாம். இதை நீங்க பிசினஸ்க்காகவும் செஞ்சு இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.